சமீராவும் அவளோட ஹஸ்பண்டும் அவ குழந்தை பருவத்துல இருந்த பிளேஸுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. அப்போ அவ வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு பயங்கரமான பழைய வீட்டை அப்படியே பார்த்துட்டு வர்றான். அவளோட ஹஸ்பண்ட் அந்த வீட்டுல பல வருஷமா யாருமே இல்லைன்னு சொல்றாரு. அப்போ சடனா அவ திரும்பி பார்க்கும்போது அந்த வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் விண்டோ வழியா அந்த ரூம்ல லைட் எரியறத பாக்குறான். அப்போ அதுல யாரோ ஒரு உருவம் அவளையே பார்த்துட்டு நிக்கிற மாதிரி தோணுது. அன்னையில இருந்து அவளுக்கு அந்த வீட்டு மேல ஆர்வம் அதிகமாகுது. அடிக்கடி அந்த வீட்டையே பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவளோட ஹஸ்பண்ட் அந்த வீடு 20 வருஷமா யாருமே இல்லாம இருக்குது, அதோட ஓனர் அதை சேல்ஸும் பண்ணல, அதை யாரும் வாங்கவும் ரெடியா இல்ல சொல்றாரு. ஒரு நாள் நைட்டு அவ வீட்டுக்கு வரும்போது சடனா அந்த வீட்டோட விண்டோல ஒரு உருவம் அவளையே பார்த்துட்டு இருக்குது. சமீராவுக்கு எப்பவும் அவளை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகம்ங்கிறதால அந்த வீட்டை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்க முடிவு பண்றான். அடுத்த நாள் அவ பக்கத்து வீட்டுல இருக்கிற கரோலையும் அவளோட ஃப்ரெண்டையும் மீட் பண்றான். அவங்க சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது சமீரா அந்த பயங்கரமான பழைய வீட்டோட ஹிஸ்டரிய பத்தி கேட்கிறான். அதை கேட்டதும் அவங்களோட ஃபேஸ் சடனா சேஞ்ச் ஆகுது. அந்த வீட்டுல யாருமே இல்ல, ஆனா லைட்ஸ் மட்டும் அடிக்கடி ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அது ஒரு பேய் வீடுன்னு மார்ஜி சொல்றான். அப்போ பல வருஷமா அந்த ஏரியாவுல இருக்கிற கரோல் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு அவங்களோட பொண்ணு மர்மமான முறையில அந்த வீட்டிலேயே இறந்து போயிருப்பா. அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு பலரும் பல விதமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால அப்பவே அவங்க அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. 20 வருஷமா அந்த வீட்டுக்குள்ள யாரும் கால் கூட வச்சதில்ல. அப்போ மார்ஜ் அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குதுன்னு கண்டிப்பா ஒரு நாள் போய் பார்க்கணும்னு சொல்றான். அவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஒரு கார் அந்த வீட்டோட முன்னாடி வேகமா வந்து நிக்குது. பார்த்தா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் அந்த வீட்டுக்கு முன்னாடி அதை சேல்ஸ் பண்றதா ஒரு போர்டை வைக்கிறாரு. 20 வருஷமா விற்காத வீடு. அவங்க அந்த வீட்டை பத்தி பேச ஆரம்பிச்சதும் சேல்ஸ் போர்டு வச்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சமீரா அவளோட வீட்டுக்கு வந்ததும் நெட்ல மர்மமா இருக்கிற அந்த வீட்டை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ 1902 சிங்க்ளேர்ங்கிற ஒரு லேடி தான் அந்த வீட்டை ஃபர்ஸ்ட் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2005 அந்த வீட்டை பத்தி லேட்டஸ்ட் விஷயங்களை சர்ச் பண்ணும்போது அதை யாரோ வேணும்னே டிலேட் பண்ணியிருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. அடுத்த நாள் காலையில மார்ஜ் அந்த வீட்டு முன்னாடி இப்போ ஓபன் போர்டு வச்சிருக்கிறத சமீரா கிட்ட காமிக்கிறான். அந்த புரோக்கர் அந்த வீட்டை சேல்ஸ் பண்றதுக்காக மக்களை உள்ள சுத்தி பார்க்கறதுக்காக அளவு பண்ணிருப்பாங்க. உடனே அவங்க 2 பேரும் போய் பார்க்கும்போது அந்த டோர் டைட்டா ஸ்டக் ஆகி இருக்குது. மார்ஜ் அதை இடிச்சு தள்ளிட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடு எப்படி இருந்துச்சோ அப்படியே எதுவும் மாறாம இருக்குது. அப்போ சமீரா ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல ஒரு ரூமுக்கு போறா. அது ஒரு குழந்தையோட ரூம் மாதிரி இருக்குது. உடனே அங்க இருந்த ஒரு அலமாரியை அவ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள அலிசன்ங்கிற ஒரு சின்ன பொண்ணோட நேம் எழுதி இருக்குது. அடுத்த நாள் நைட்டு சமீரா அவ ஹஸ்பண்ட் கூட பால்கனில நின்று பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்த அந்த வீட்டோட விண்டோ வழியா ஒருத்தர் அப்படியே அசையாம அவளையே பார்த்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு சமீரா பயத்துல நடுங்கி போயிடுறான்.